தலைவர் சுபாஷ் சந்திர போஸோட வீரத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவரோட காதல் வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கானது தான் இந்த ஷார்ட் சீரிஸ். அடுத்தடுத்து நம்ம அவரோட காதல் வாழ்க்கைய பத்தி போட போறோம். தலைவரோட காதல் வாழ்க்கைக்குள்ள பயணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1930களில் வந்து பிரிட்டிஷ்காரங்க தீவிரமா நம்ம தலைவரை தேடிட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்தியாவில் இருக்க முடியாம இவர் தப்பிச்சு யூரோப் ஃபுல்லா சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ சில வருஷம் ஜெர்மனில இருந்திருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே அவர் யூரோப்ல சுத்தி இந்திய விடுதலை போராட்டத்துக்காக ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பயங்கரமா உடம்பு முடியாம போகுது. அப்போதான் விதி அவரை ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு அமைதியான நகரமான பேட் கேஸ்டின் அப்படின்ற இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போகுது. அங்கதான் தலைவர் முதல்ல அவரோட காதலியான எமிலி ஷென்கல்ல மீட் பண்றாரு. அவங்க வந்து ஒரு டைபிஸ்ட். தலைவர் வந்து தி இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படின்ற புக் எழுதுறதுக்காக இருந்தாரு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த டைபிஸ்ட் அவங்க அங்க வராங்க. ஆரம்பத்துல வேலை விஷயமா தான் 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான காதல் ஒன்று உருவாயிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட கேரக்டரோ போராட்ட குணம், வீரம். இந்த பக்கம் எமிலி ஷென்கலோட கேரக்டரோ அன்பு, கருணை. இந்த 2 எக்ஸ்ட்ரீமான கேரக்டர்ஸ்குள்ள காதல் வரும்னு யாராச்சும் எதிர்பார்ப்பாங்களா? ஆனா வந்தது. 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது இது வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான காதல் கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நிறைய பேரோட காதல் கதை தெரியும். ஆனா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட காதல் கதை நம்ம எப்படி விட்டோம்னு தெரியல. இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.